நான் உங்கள் மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது மகாபெரிவாளை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா. அவரை பற்றி பேசுகிறதுக்குன்னா ஒரு நாள் ஒரு பொழுது போகாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. அதாவது அப்பேற்பட்ட ஒரு மகானவர், சிவனுடைய வம்சம் அப்படின்னே சொல்லுவா. அவருடைய பிறப்பு அது, அதாவது ஈஸ்வரன் அப்படின்னே சொல்லலாம் அவரை. அப்பேற்பட்ட நடமாடும் தெய்வம் அப்படிலாம், கலியுக தெய்வம் அப்படிலாம் சொல்லுவா அவரை. ஒரு நாளைக்கு அவரை ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப பெரிய, அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் அவர் வந்துட்டு பெரிய இதெல்லாம் யாகமெல்லாம் கழிச்சிட்டு அவரை பார்க்கறதுக்கு பிரசாதம் எல்லாம் கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு ரொம்ப நன்னா நான் ருத்ரம் கழிச்சேன், அதாவது 101 501 வாத்தியார்மாரை கூப்பிட்டு ரொம்ப நன்னா பண்ணுவாங்க. அவர் ருத்ரம்னா பிரமாதமாக நான் கழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு வந்து இதெல்லாம் கொடுக்குறார், பிரசாதம் எல்லாம் கொடுக்குறார். சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் சரி யார் யார் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த ஊர்லேருந்து இவர் வந்தார், அந்த ஊர்லேருந்து அந்த கணபாடிகள் வந்தார், இவர்லேருந்து இந்த கணபாடிகள் வந்தார், இங்கேருந்து எல்லாம் ஒரு ஒரு பேராக சொல்கிறார். கும்பகோணத்துலேருந்து வெங்கட்ராமன் வந்தார் அப்படிங்கிறார். ஓ, வெங்கட்ராமன் வந்தானா, அவனுக்கு வெங்கட்ராமனுக்கு வயசாயிடுத்தே அப்படிங்கிறார். உடனே இவர், ஆமாம் பெரியவா, வெங்கட்ராமனுக்கு அவருக்கு ரொம்ப வயசாயிடுது, அவருக்கு ஒன்றும் சமகம் ருத்ரம்னா அவருக்கு சொல்லவே முடியலை, திணறது. அவரை ஏன் தான் கூப்பிட்டேன்னு ஆயிடுத்து நேக்கு, அவருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போ ஜபிக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ வந்துட்டு சரி, இப்போது இதெல்லாம் நீ சன்மானமெல்லாம் என்ன கொடுத்தா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்குறேன். எல்லாருக்கும் நிறையா நன்னா கொடுத்தேன் பெரியவா. அந்த காலத்தில் 11 ரூபா 21 ரூபான்னாலே அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் 11 ரூபா 21 ரூபா அப்படி கொடுத்தேன் பெரியவா, வரிசையாக அத்தனை பேருக்கும் நன்னா கொடுத்தேன். இவனுக்கு வெங்கட்ராமனுக்கு என்ன கொடுத்தாய் அப்படின்னு உடனே இவர் கேட்குறார். அப்போ வந்துட்டு அவர் சொன்ன, வெங்கட்ராமனுக்கு நான் 7 ரூபா தான் கொடுத்தேன் பெரியவா, நீ ஜபிச்சதுக்கு உனக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 7 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பெரியவா, இது சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தா ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நானே என் கையால் எல்லாருக்கும் விளம்பினேன், எல்லாரும் நன்னா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறார் உடனே அவர். அப்போ வந்துட்டு ஆமாம் வெங்கட்ராமன் அவரும் சாப்பிட்டார் பெரியவா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் போடுன்னு அவர் கேட்டார். அப்படி கேட்ட உடனே அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிச்சதுக்கு உனக்கு ஒரு குழியல் மீன்ஸ் ஒரு கரண்டி நோக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் போயிட்டேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறார். சரி, இது நீ சொல்லிட்ட, இதுக்கப்புறமா நடந்தது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். உடனே இவர் ஆடி போயிடுறார். அதாவது எங்கேயோ கும்பகோணத்தில் அது நடந்தது, இவர் இருக்கிறது காஞ்சிபுரம். அது என்னம்மா இவர் சொல்கிறார், இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மகாபெரிவாளுக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு. அதாவது அப்படி சொன்னோடனே என்ன பெரியவா நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார். அப்படி கேட்டோன்னா அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு உங்கள் காலத்து வாசலில் அந்த பெரிய திண்ணை எல்லாம் இருக்கும் பற்றியல, அந்த காலத்து வீடு அல்லவா அது. ஸோ திண்ணையில் வந்து உட்காந்துட்டு அவன் என்ன யோசித்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார். அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அங்கே உக்காந்துட்டு நம்ம இந்த சக்கரை பொங்கலுக்கு இந்த வயசில் எதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம், அதுவும் கேட்டு உனக்கு இது கொடுக்க மாட்டேன்னு இல்லை அவர் சொல்லிட்டு போயிட்டார். இலையில உட்காந்துட்டு உனக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அவர். நம்ம என்ன அந்த அளவுக்கு எதுக்கு நம்ம கேட்டோம், எனக்கு எதுக்கு இந்த ஆசையே கொடுத்தாய், இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு ஆசையே வேண்டாம் மகாபெரிவா, எனக்கு ஆசையே கொடுக்காத, என்னை இப்படியே நீ அழிச்சுன்று, ஆசை இல்லாமலே நான் போகிறேன், நான் எதுக்கு அந்த சக்கரை பொங்கலுக்கு ஆசைப்பட்டேன், எவ்வளோ ஒரு சின்ன விஷயம் இது கூட எனக்கு கிடைக்கலையே கேட்டது அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்படுறார் அவர். வருத்தப்பட்டுட்டு அவர் போயிடுறார். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறார். உடனே அவர் அப்படியே நொந்து போயிடுறார். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே பெரியவா, எனக்கு மனசே சரியில்லையே, ஆமாம் நான் ஒரு குரண்டி தானே கேட்டார், நான் அதை போட்டிருக்கலாமே, ஒரு சக்கரை பொங்கலுக்கு நான் அவரை பேசிவிட்டேன் தெரியாமல், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க பெரியவா, நான் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து எனக்கு மன்னிப்பு கேட்கணும், எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னா நீ போய் அவர்கிட்டயே பேசு, பிராப்தம் இருந்தால் நீ பார்த்துட்டு அவரை, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். உடனே அவர் கிட்டுன்னு அங்கேருந்து இதுக்கு வர கும்பகோணத்துக்கு வாத்துக்கு வர வந்துட்டு உடனே அந்த கோவிலில் போய் குளிச்சுட்டு, அங்கே வெடிகா அலம்புற 4 மணிக்கிட்ட கோவிலில் போய் நல்லா குளிச்சுட்டு அங்கேயே கைகாலெலாம் அலம்பிக்கிண்டு சாமியை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வாத்துக்கு ஓடுறார். கும்பகோணத்தில் வாத்து வாசலில் ஒரே கூட்டம். அப்போ பார்த்தோன்னா அவர் ராத்திரியே அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறார். அவ்வளோதான். அவருக்கு அப்படியே இப்போ பிராப்தம் இருந்தால் நீ அவரை பார்ப்பேன்னு அவர் சொன்னார் பற்றியா. ஸோ அவர் இருக்க மாட்டாருங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம ஆசைப்படுறோம்ப்பா, நம்ம நினைக்கிறோம் அதுவா இதுவான்னுட்டு நிமிஷமாக நம்ம ஒரு செகண்டில் நம்ம போய் சேர்ந்துருவோம் தெரியுமா. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது, நம்ம வச்சுட்டு இருந்தோமா வச்சுக்கலையா, என்ன இருந்தது யாருக்காவது ஏதாவது தெரியுமா. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இத்தனை பாடு, இத்தனை அடிதடி, இத்தனை சண்டை, இத்தனை பாய்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நன்னா இருப்போம். சப்போஸ் நம்ம இடையில இப்படி கேட்டாலுமே ஆண்டவன் போகிற வழியில் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க தேவை. அந்த மாதிரி நமக்கு அட்லீஸ்ட் நல்ல வழியாவது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அங்கேருந்து அடிச்சு பிறண்டு ஓடி வராரு எங்கேயாவது வந்துட்டு, பெரியவா நான் அவரை பார்க்க முடியலே, அதனால தான் நீங்கள் சொன்னேடா, பிராப்தம் இருந்தால் நீ அவரை பார்ப்பேன்னு நீங்கள் சொன்னேடா அப்படின்னு சொல்லி கதறார் அவர். பரவாயில்ல, பண்ணின தப்பை நீ ஒத்துன்ட்ட இல்லையா, என்னால் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன்னு நீ ஒத்துன்ட்ட இல்லையா, அப்போவே உன்னோட பாவம் குறைய ஆரம்பிச்சிடுத்து. அதுவும் சாப்பாடுன்னு கேட்டால் தயவு பண்ணி எல்லாருமே போடுங்கோ, இருந்ததுன்னா போடுங்கோ, முடியாதுன்னு சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னாராம். ஸோ அன்னிலேருந்து நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். யாராவது பிரசாதமாக கொடுத்தாலும் ஒரே ஒரு வாய் தான் எடுத்து போட்டுப்பேன். நமக்கு சக்கரை பொங்கலே வேண்டாம் வச்சுவிட்டேன். இது 2-3-4 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. ஸோ இன்னை வரைக்கும் நான் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவேன். ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் வாயில் போன்றுன்னு பார்ப்பேன், அவ்வளோதான். சக்கரை பொங்கல் நான் இவங்க சாப்பிட்றதே இல்லை. நான் அந்த இது கேட்டதுலேருந்து 5 வருஷத்துக்கு மேலே எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன். மனசு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஸோ மகாபெரிவாளை நன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர்.